மக்களே, உங்களோட பேராதரவால் யுஎஸ்ஏ சீரீஸு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் சப்ஸ்கிரைபை போட்டுக்குங்க. போயிடுவோமா வீடியோக்குள்ளே? வாங்க. நம்ம வாங்கினா பர்கர் வந்துடுச்சு. எப்படி பாருங்க, ஓடி போயிட்டு காலை வச்சு நிப்பாட்டி ஏறுறாங்க. அவ்வளோ அவசரம் போல். கேன்டீன் ஏரியா மாதிரி டைனிங் ஏரியா போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து அந்த லயன் கேஷ்ன்னு ஏதோ ஒரு ஆப் இருக்கான். சூப்பர் ஐடியா. இதுமாரி ஒரு ட்ரையல் ரூம் ஒன்று காட்டிடுறாங்க. இதெல்லாம் ஸ்டடி ஏரியா போல். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்க, செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் ஏதாவது தவறாக நடந்தாங்கன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்றதை வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குன்றாங்க அந்த சைடில். அவங்க வீட்டு நியூ ஜெர்சியில் இருந்ததான் அவங்க படிக்கும்போது ஈஸியாக போயிடுவாங்கன்றாங்க. வீக்கெண்ட்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு. பிஸ்னஸ் பில்டிங்கு நிறைய கதை கதையாக பேசுது அந்த பொண்ணு. இப்படி நம்ம இந்த பிஎஸ்யூ கேம்பஸ் உள்ள சுற்றிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கேம்பஸ் டூர் அடிக்கும்போது நடுவில் நமக்கான டைமிங்கும் ஒதுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து கொஸ்டின் எதாவது இருந்தால் கேட்குறாங்க. கேட்டோம்னா அதுக்கான பதில்கள் கிடைக்குது, இல்லைனா அதுக்கான ரெஃபரன்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க. கேன்டீன் ஏரியா மாதிரி டைனிங் ஏரியா போட்டிருக்காங்க பாருங்கள். லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அந்த லயன் கேஷ்ன்னு ஏதோ ஒரு ஆப் இருக்கான். அதில் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டார்மிட்டரி, அதாவது ஹாஸ்டல் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நார்த்து ஈஸ்ட்டு அப்படி இப்படின்னு இங்கேயும் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் ஸ்டடி ஏரியா போல். நல்லா இருக்குல்ல? இப்போ வந்து அந்த ரூமோட மாடல் ஒன்று இங்கே வச்சுருக்காங்க போல். உள்ளே போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரூம்லேயும் உங்களுக்கான மைக்ரோவேவும் ஃப்ரிட்ஜும் இருக்குன்றாங்க. உள்ளே போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்றாங்க. சரி, உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களோட டார்மிட்டரி, அதாவது இவங்க ஹாஸ்டல் வந்து இப்படி தான் இருக்குது. There's a window on the side. Okay, we can see through. Okay. இங்கேருந்து நீங்கள் வந்து வியூ பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். பங்க் பெட் மாதிரி நினைக்கிறேன். கீழே வந்து உங்களோட பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே வந்து படுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. காம்பேக்டாக நல்லா இருக்குது. As my son learned, spend as little time as possible. Like a cruise ship. சூப்பர் ஐடியா. இதுமாரி ஒரு ட்ரையல் ரூம் ஒன்று காட்டிடுறாங்க. உள்ளே போயிட்டு டாமிட்டரில் நம்மளால் போயிட்டு காட்ட முடியாது, ஏன்னா பசங்களோட ப்ரைவேட் ஏரியா இல்லை. ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் டாமிட்டரி ஸ்பேஸு. நடுவில் ஃப்ரிட்ஜ் வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க. அருமை. உள்ளேயே பாருங்கள் கடைகள்லாம் இருக்குது. நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். டாமிட்டரி உள்ளே கடை, வெளியிலலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. உள்ளே வந்து அந்த ட்ரிங்க் வெண்டிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஏடிஎம்மு எல்லாமே இருக்குது. காமன் டெஸ்க் ஏரியா இருக்குது. அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் போல். லயன் கேஷ் பாருங்கள், அந்த லாண்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப் சொன்னாங்களே, அதில் வந்து நம்ம காசு போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. மெயில் லெட்டர் பாக்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் ஏதாவது தவறாக நடந்தாங்கன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்றதை வந்து இங்கே போட்டிருக்காங்க. எப்படிங்க இருந்துச்சு ஹாஸ்டலு? பிடிச்சிருந்தா? சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நம்ம இந்தியாவில் இப்படிப்பட்ட ஹாஸ்டல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. அதேமாதிரி ஹாஸ்டல் டூருன்றது ஒன்று இல்லவே இல்லை ஆக்சுவலாக. இல்லை, புதுசாக இருந்துச்சு. But I did have football players on my floor, which was
வாலிபால் மண்ணெல்லாம் கொட்டியிருக்காங்க பீச்சில் விளாட்றாங்க ஒரு ஃபீலிங். This is my time to talk about athletics. So, there are 3 athletic facilities on this side of no, there's not. But 3 I'm going to talk. If you don't get seated tickets though, not the end of the world. You will still be able to go to every single. இந்த டைரக்ஷனில் போட்டிருக்கு பாருங்கள், 2வது தண்டை நிட்டனி லயனின்னு போட்டிருக்குது. அது வந்து டெக் ஏரியா வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா? வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷட்டில் பஸ்ஸுக்கான பஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இது பாருங்க, இது வந்து டைவிங்கான ஸ்கூலாம். டைவ்லாம் அடிப்பாங்கல்ல, நம்ம ஒலிம்பிக்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். மேலே நின்றுட்டு அப்படியே தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜிம்னேசியமாக பாருங்கள். இந்த சைடில் ஜிம்மு வந்து எல்லாமே உங்கள் டியூஷன் ஃபீலே கவர் ஆகிடலாம். அதெல்லாம் வந்து 1 பைசா நீங்கள் தர வேணாம், ஃப்ரீ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்படியே இப்படி கட் பண்ணி இப்படி வந்தோம்னா பாருங்கள், இது வந்து கிளினிக்கு உள்ளே இருக்குங்க, ஹெல்த் சென்டரு. நமக்கு இப்போ உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னா 24 ஹவர்ஸும் சர்வீஸ் இருக்குன்றாங்க. அதேமாதிரி இவங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலும் இருக்குன்றாங்க, ஸ்கூலுக்குன்னே தனியாக. அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஈஸி ஃபார்மசியும் இருக்குதா உள்ள. சேஃப்டியை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே இந்த கேம்பஸ்க்குள்ளே எந்த க்ரைம் நடந்தாலுமே அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்களாம். மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது பார்த்துக்கங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது டிசைனு பயங்கரமாக இருக்குது. இது நிறைய காப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாகவும் வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு பெருசாக வராதுன்றாங்க. ரொம்ப சேஃபு. இந்த பில்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஷாக் அப்சார்பர் வச்சு கட்டியிருக்காங்க. தாமஸ் பில்டிங்கு, ஜாப் எல் தாமஸ் பில்டிங்னு போட்டிருக்குது. அது பக்கத்தில் அந்த மில்லேனியம் சயின்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய காம்ப்ளெக்ஸ் பில்டிங் போல். இது உள்ள நடந்தே செத்துருவோம் போல். இது உள்ளெல்லாம் வண்டி இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் போல். ரொம்ப பெரிய கேம்பஸ்ஸு. நீங்கள் இன்டர் டிசிப்ளினராக தான் நிறைய சூஸ்லாம் பண்ணுவீங்க. மியூசிக்கு சூஸ் பண்ணலான்றாங்க, ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்தமாரி எலக்டிவ் கோர்ஸ்லாம் நிறைய சூஸ் பண்ணலாம். மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்றத வந்து நம்ம இந்த டூரில் தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது. ஆனால் கால் தான் வலிக்குது சுற்றி எல்லாம் உட்காந்துட்டாங்க போங்க ஃபைனலாக. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலு பாருங்கள். அப்படியே ஹாஸ்டல் பக்கத்துலேயே பார்க்கிங்கு. இப்போ நம்ம இது உள்ளே போக போகிறோம். இது உள்ளே தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். ஹப் ரப்பசன் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. ஹப் ரப்பசன் அப்படின்ற இது தான் இது. இது உள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நான் சொன்னாங்க. சரி, அதனால் இது உள்ளே போய் சாப்பிட்டு போவோம். பாருங்கள், உள்ளேயே வந்து ஷாப்பிங் ஏரியா மாதிரிலாம் வச்சுருக்காங்க. புக் ஸ்டோர் உள்ளே பாருங்க எவ்வளோ வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக கிளாத்திங்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதாவது ஆஃபர் தருவாங்க போல். பென் ஸ்டேட் புக் ஸ்டோர், சென்டர் ஃபார் செக்ஷுவல் அண்ட் ஜெண்டர் டைவர்சிட்டி.
இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்லாம் இஷ்டத்துக்கு கிண்டல் பண்ணுறாங்க. பொம்பளை மாரி நடந்துக்கிற, இல்லைனா வந்து உனக்கு வந்து இந்தமாரி ஆசைலாம் இருக்குது, அப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து கிளாஸஸோ இல்லை இந்தமாரி சென்டர்ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரில் நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிஞ்சது. இந்த கேம்பஸ் அருமையாக இருக்குங்க. இதை சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ஒரு நாள்லாம் பத்தாது போல். நம்ம நடந்து டயர்டாகி போயிட்டோம். போவோம், மேலே போவோம். ஸ்டார்பக்ஸ் இருக்குது. சொத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கா? இதுலாம் நம்மளால் முடியாது. ஆனால் இதுக்கே லைன் கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதெல்லாம் சிக்கனு, இறா, அது மாதிரி நிறையா இருக்குது. ஹிபாச்சி சான் அப்படின்னு போட்டிருக்குது. டீலாம் இருக்குது. தீபாவளி ஷோகேஸ்ன்னு சொல்லி ஏதோ இண்டியன்ஸ் நடத்துகிறாங்க போல். ஜுவல்லரி சேல்லாம். என்கேஜ்மெண்ட் ஆப்பு. கேட்டா பஸ் டோக்கன். அந்த நிறைய பஸ்ஸு போய்கிட்டு இருந்தது பாருங்கள், அதுக்கான டோக்கன்ஸ் வந்து டோக்கன் சிங்கிள்ஸு. கிரெடிட் கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏரி சட்னு எங்கே வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணிப்பாங்க போல். சிங்கிள் டோக்கன் வாங்கினா $2.2. மொத்தமாக வாங்கினா அது ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க போல். எங்கள் கடைகளே இல்லை, இருக்கும் போல். நம்ம தேடணும். தேடி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் போல். டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது எல்லாமே. கடைசியாக ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு, இடம் கிடச்சிருச்சு. ஓகே, அதுவும் சார்ஜிங் ஒயரோட பக்கத்துலேயே உட்காந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சுங்க. ஹப் ராபின்சன் இங்கே சென்டருக்குள்ள தான் இருக்கேன். நிறைய உட்காந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிலில் உட்காந்துட்ருக்காங்க பசங்க. அவங்களுக்கெல்லாம் அதான் குளிர்து போல். அதனால் வெயிலில் கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணும் பாருங்கள். அந்த ஃபீலிங் தான் அவங்களுக்கும் போல். ஃப்ளெக்ஸ் தியேட்டர்னு போட்டிருக்குது இந்த சைடில். சோஃபாலாம் போட்டு பிரம்மாண்டமாக இருக்குது இடமே. பாருங்க, ஆக்சுவலாக இது கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும் போல். கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும் போல். அது எல்லாம் கருகி போச்சு. மாடி தோட்டம் மாதிரி ரெடி பண்ணி வந்திருக்காங்க போல். வித்தியாசமான நிறைய இந்த மாதிரி மாடர்ன் ஆட்டெல்லாம் பார்க்க முடியுது. கல்ச்சர் சென்டர், ஹெரிட்டேஜ் ஹால்னு போட்டிருக்காங்க. எந்த இடத்தாண்ட நுழைஞ்சோம் எந்த இடத்தாண்ட இருக்கோன்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ரொம்ப பெரிய கேம்பஸுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. விட்டுறோம். புதுசாக வரவங்க நம்மளை மாரி ஆட்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே வந்தால் மேப் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது, அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. சார்ஜ் மட்டும் போட்டுக்கோங்க ஃபோனில். நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒன்றுத்தையும் க்ளீனாக தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ட்ரிங்கிங் வாட்டர் தான் எங்கன்னு தெரில, யாராவது கிட்ட கேட்கலாம். பாருங்க இப்படி வச்சிருக்காங்க. அக்வாரியம் சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே போனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு லேப்டாப்லாம் பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்சா பார்ட்டி. இந்த கடைக்குள்ளே பீட்சா போல் ஃபுல்லாக ஹோல் பீஸா அட் 14 அதான் 15 USDக்கு வந்து ஹோல் பீஸா தராங்க போல். வேறு எதுவுமே இல்லையா இந்த இடத்தாண்ட? ஆமாம், வெறும் பீஸா போல். சிக்கன் இருக்குது.
ட்ரிங்க்ஸ் எல்லாம் அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். இப்படியே வச்சுட்டாங்க. இது முக்கியம் பார்த்துக்கங்க. இது இவங்களோட சேலரி போல் பார்த்துக்கங்க. ஸ்டோர் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, கிச்சன் டீமு இவங்க எல்லாத்தோட சேலரி வந்து தெளிவாக இங்கே போட்டாங்க. சூப்பர்லா. 1 ஹவருக்கு இவ்வளோ தராங்க பாருங்க. இது வந்து 1 இயருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போட்டதோ இல்லை ஸ்டோர் மேனேஜருக்கு போட்டதோ 1 ஹவருக்கு கிடையாது, 1 இயருக்கு. கிச்சன் டீமு இதில் சர்வீஸ் டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து 1 ஹவருக்கு வந்து 17 பே பண்ணுறாங்க. $17. சர்வீஸ் டீமில் இருக்கிறதா 17 to 19, அதாவது $20 தான் வந்து 1 ஹவர் சேலரி தராங்க. இது எப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. இது நல்ல சேலரி தானா இல்லை ரொம்ப கம்மின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்க ஃப்ரீஸ்பி விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ ஜாலியாக போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. எல்லா ஆக்டிவிட்டியும் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அங்கே பாருங்க நல்லா பார்த்துட்டாரு, நல்லா பார்த்து கொஞ்சம். சூப்பர்ல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குது. கேம்பஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான பீப்புளை என்னால் பார்க்க முடிஞ்சது. இது உள்ள எல்லாமே டைவர்சிஃபைடாக இருக்குது. உள்ளே இருக்க கோர்சஸ் எல்லாமே அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் பாருங்கள், நிறைய புதுசாக நிறைய பார்க்க முடியுதுங்க. இதுமாரி நம்ம வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணால் தான் இது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சூப்பராக இருக்குது. மக்களும் பார்க்கறதுக்கு வந்து பல நாடுகளை சேர்ந்த மக்களையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த கேம்பஸ் உள்ள. சூப்பராக இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா இந்தமாரி யூனிவர்சிட்டியெல்லாம் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் தெரிய வரும் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்றது அவேர்னஸ் வரும். நம்ம மக்களுக்கும் இதெல்லாம் புரிய வரும். அவங்களும் இந்த எஃபர்ட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆல்ரெடி நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்க முடியல, அவ்வளோ என்னால் பார்க்க முடியல. நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த டைம் வேணால் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது போஸ்ட் ஆஃபீஸா, யுனைடெட் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் சிம்பிள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸ், யுனைடெட் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியா தெரியுதா பார்த்தா பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இங்கே வந்து பூச்சி வச்சுருக்காங்கல்ல. எல்லா மக்கள் வந்து சாப்பிட போயிருக்காங்க போல். இப்படி பார்க் பண்ணிவிட்டு கொச்சன்னு பார்க் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைஸ்டாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை போல், அதனால் எக்கச்சக்கமாக அப்படியே கூச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே போக்குவரத்தமாக இருக்குது. இந்த இடமே பரபரப்பாக இருக்குது. அதேமாரி நிறைய டீமாக பார்க்க முடியல. பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் சிங்கிளாக போகிறாங்க, இல்லைனா 2 பேர், இல்லை மேக்ஸிமம் 3 பேர் தான் போகிறாங்க. நம்ம ஊரில் அந்த கேங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா. சைக்கிள் ஓட்டு போகிறாங்க. அப்போ பார்த்துட்டுங்க கடைசியாக சைக்கிள்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க.